ஈவி சீரிஸோட பார்ட் 2 இது கொஞ்சம் லாங் வீடியோவா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப பாப்புலர் பிராண்டான ஏத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். ஏத்தர்ல வந்துட்டு மொத்தம் 4 மாடல் இருக்கு. அதுல 450S, 450X, 450 அப்பெக்ஸ் அண்ட் ரிஸ்டான்னு சொல்லி ஒரு 4 மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்லா பைக்கோட ஸ்பெக்ஸ் அண்ட் அதில் இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏத்தரோட 450S இதான் வந்து அந்த கம்பெனியோட பேஸ் மாடல் அண்ட் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் லுக் சூப்பராக இருந்தாலும் இதில் ப்ராப்ளமாக இருக்கிறது ஃபியூச்சர்ஸ் தான். ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து 1,40,000 வந்து 1,70,000 வரைக்கும் இருக்குது. பட் இதுக்கேற்ற ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. 450S ஸ்டாண்டர்ட் அண்ட் 450S 3.7 கிலோவாட்னு சொல்லி 2 வேரியன்ட் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஸ்டாக் ப்ரோன்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். இந்த ஸ்டாக் ப்ரோ என்னன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஸ்டாண்டர்டாக இருக்க ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் கடைசி வரைக்கும். அண்டில் அந்த பைக்கோட எண்ட் வரைக்கும் அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஸ்டாக் ப்ரோ வாங்கிட்டீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது புது ஃபியூச்சர்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா உங்களோட பைக்குக்கு அது எனேபிள் ஆகிடும். அப்படி தான் வந்து 2025 வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து 450XL கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இன்ஃபினைட் க்ரூஸ் அப்படின்ற ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டாக் ப்ரோ எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு 15,000 ஆர் 20,000 வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அந்த பைக் காஸ்ட் இல்லாமல் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதில் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் 450Sல வந்துட்டு 115 கிலோமீட்டர் 90 டாப் ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல் டைமில் ஒரு 100 to 110 வரைக்கும் ரேஞ்ச் எடுக்கலாம். அதே 450 3.7 கிலோவாட்டில் 161 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 90 வந்து டாப் ஸ்பீடாக இருக்குது. ஸோ ரியல் டைமில் வந்து ஒரு 130 to 140 வரைக்கும் கிடக்கும். சம்டைம் நீங்கள் கொஞ்சம் ஈக்குவலே ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 150 வரைக்கும் கூட ரீச் பண்ணும். ஸோ சார்ஜிங் டைம்னு வரும்போது ஸ்டாண்டர்டில் வந்துட்டு 8 hours 36 minutes ஆகுது. இதுவே நீங்கள் 3.7 கிலோவாட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 hours 45 minutes ஆகுது. 0 to 100 சொல்கிறேன். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 108 kg வருது. சீட் ஹைட் வந்து 780 mm. பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா CBS பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, ABS கொடுக்கல. பட் ரெண்டுமே டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது, பூட்டில் வந்து லைட் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஆட்டோ ஹோல்டு, ஃபால் சேஃப்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. மோடை பொறுத்த வரைக்கும் ஈகோ, ரைடு, ஸ்போர்ட், விராப் அப்படின்னு சொல்லி ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் ப்ராப்ளம்னு வரும்போது பூட் ஸ்பேஸ் வந்து 22 லிட்டர் தான். அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ ப்ரைஸுங்கிறது ரொம்பவே ஹையாக இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ்க்கு இந்த ப்ரைஸுங்கிறது ஐ திங்க் நாட் ஒர்த். அண்ட் ஏபிஎஸ் கூட இல்லாதனால அது ஒரு ப்ராப்ளமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். இவ்வளோ ப்ரைஸ் வைக்கிறீங்க, ஒரு ஏபிஎஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்க வேரியன்ட்லேயும் ஏபிஎஸ் கொடுக்கல, பட் இருந்தாலும் இதை கொடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ செகண்டாக வந்து ஏத்தர் 450Xஐ பற்றி பார்க்க போகிறோம். இது ஆல்மோஸ்ட் வந்து டாப் மாடல் தான். அப்பெக்ஸ் இருக்கிறதுனால வந்து இது டாப் மாடலாக வந்து கன்சிடர் பண்ணல, நம்ம இது மிட் மாடலாகவே எடுத்துக்கலாம். பட் என்னோட பர்சனல் சஜஷன் உங்களுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் ஏத்தரில் ஒரு வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா 450Xஐ கண்ணை மூடிட்டு எடுத்துருங்க. கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தான வண்டி. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,57,000 1,84,000 வரைக்கும் இருக்குது. வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 450X 2.9 கிலோவாட்லையும் 4.X 3.7 கிலோவாட்லையும் சொல்லி 2 வேரியண்ட் இருக்குது. இதில் வந்து ஸ்டாக் ப்ரோன்னு சொல்லி அது ஒரு தனி 2 வேரியண்ட்டாக வரும். மொத்தம் 4 வேரியண்ட்டு. ஸோ ரேஞ்சுன்னு வரும்போது 450X 2.9 கிலோவாட்டில் வந்து 126 கிலோமீட்டர் அண்ட் 90 வந்து டாப் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ரியல் டைமில் ஒரு 110 ஒரு 115 வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்கும். ஸோ இதே வந்துட்டு 450X 3.7 வந்துட்டு 161 கிலோமீட்டர் தருது அண்ட் டாப் ஸ்பீடு வந்து அதே 90 தான். உங்களுக்கு வந்து ஒரு 130 to 140 அண்ட் நீங்கள் ஈக்குவலாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஒரு 150 அந்த மாதிரி வந்து ரேஞ்ச் தரும். சார்ஜிங் டைம் வந்து 2.9 வந்துட்டு 4 hours 30 minutes ஆகுது. இது 3.7 வந்து 5 hours 45 minutes ஆகுது. சிமிலர் டு இது மாதிரி தான் 450S மாதிரி தான் இந்த ரேஞ்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸில் மட்டும் தான் இது கொஞ்சம் அதோட அப்டேட்டடாக இருக்கும். மற்றபடி ஸ்பீடு, ரேஞ்சு எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலரை பொறுத்த வரைக்கும் 8 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 100 kg அண்ட் சீட் ஹைட் வந்து 780 mm. எல்லாமே சேமஸ் லைக் 450S தான். அண்ட் இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வரும் ஃபியூச்சர்ஸ். இதில் வந்து 7-inch TFT டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது, ஹசார்ட் லைட் கொடுக்குறாங்க, இன்ஃபினைட் க்ரூஸ்னு சொல்லி அந்த புது ஆப்ஷன் வந்துருக்கு. அது சூப்பராக இருக்குது. அண்ட் ஆட்டோ ஹோல்டு இருக்குது, ஃபால் சேஃப் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் இருக்குது, பார்க் அசிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸும் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். மோடை பொறுத்த வரைக்கும் ஈகோ, ரைடு, ஸ்போர்ட்ஸ், வேப் அப்படின்னு சொல்லி அதை 4 மோடு கொடுக்குறாங்க. பட் இதில் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணுறது இதோட ப்ரைஸ் வந்து ஓவராக இருக்குது தான். என்ன தான் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் இது ஒரு 2 lakhs வரைக்கும் வருது. அதனால் வந்துட்டு ப்ரைஸ் இவ்வளோ கொடுத்துருக்கூடாது. அண்ட் வந்து சம் சாஃப்ட்வேர் இஷ்யூ வருது. ஏன்னா அது ஃபுல்லாக கொஞ்சம் டிஜிட்டலாக இருக்குது. அந்த டிஸ்பிளேலாம் இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் இஷ்யூ வருது. அண்ட் அந்த ஸ்க்ரீன் வந்து அப்பப்போ பிளாக் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது இந்த பைக்கில்.
அந்த நாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். அந்த வண்டி கிட்ட போனாலே எலக்ட்ரிக் வண்டியாடான்னு சந்தேகப்படுற அளவுக்கு கொஞ்சம் நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. இது வந்து ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணுறேன். அந்த சர்வீஸும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. மற்றபடி வண்டி வந்து சூப்பரான விஷயம். எந்த ப்ராப்ளமே நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா இந்த பைக் சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் தேர்டாக வந்துட்டு ஏத்தர் அபெக்ஸ் ஆர் ஏத்தர் 450X எப்படி வேணால் சொல்லலாம். ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ரெண்டுமே சேம் தான், பட் டிஃப்ரெண்ட்டு. We are same, but different, but still same. 450X மாதிரி தான் எல்லாமே இருக்கும். பட் என்ன அப்படின்னா இதோட டிசைன் வந்து ஒரு லிமிடெட் எடிஷனுக்கான ஒரு டிசைன் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் 7 கிலோவாட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் வந்து செம்ம பீக்கில் இருக்குமா. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு, எனக்கு கொஞ்சம் கூட அந்த பர்ஃபார்மன்ஸில் லேக் இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1,93,000 வருது. இதில் ஒரே ஒரு வேரியண்ட் தான் இருக்குது. அண்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 157 கிலோமீட்டர் தருது. 100 km/h ஸ்பீடில் வந்து போகும். ரியல் டைமில் ஒரு 140, 150 வந்து தரும். பட் பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா டாப் மோடு தான் போட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரேஞ்ச் வந்து ஒரு 120, 130 தான் அது மாதிரி தான் கிடைக்கும். சார்ஜிங் டைம்ன்றது 5 hours 45 minutes தான், ஒரு நல்ல ரேஞ்சு தான். ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 111 கிலோ இருக்குது. ஸோ அந்த வண்டியோட ஒரு 3 கிலோ என்னமோ தான் வெயிட் அதிகம். ஸோ அது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஏற்படுத்தாது. ஸோ மற்றபடி அதோட டைமென்ஷன்ஸு அந்த எல்லாமே வந்துட்டு இதுவும் அப்படியே சேம் தான். டிசைன் வைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஒரு மோடு கொடுத்துருக்காங்க, வேப் ப்ளஸ் அப்படின்ற ஒரு மோடு தான். ஸோ அதில் மொத்தம் 4 மோடு இருக்கும், ஈக்கோ, ரைடு, ஸ்போர்ட்ஸு, வேப் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து வேப் ப்ளஸ்ன்னு சொல்லி இன்னொரு மோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பீக் பர்ஃபார்மன்ஸ் அட்டைன் பண்ணுறதுக்காக இந்த மோடை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மற்றபடி ஃபியூச்சர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் வந்து அதை சொன்னேன் ஆல்ரெடி, டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. பட் எனக்கு இந்த டிசைன் அவ்வளோக்கா பிடிக்கல. ஸோ இதில் ப்ராப்ளம் எடுத்துக்கும் போது இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து டிசைன் அண்ட் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்க்காக இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கணுமான்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது ஒன்று தான் ப்ராப்ளம். மற்றபடி அந்த வெஹிக்கிளில் 450X என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளம் தான் இதுலேயும் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் மெயின் மேட்டரு. அந்த எனக்கு வந்து கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண ஒரு பைக் வேணும் அப்படின்னா டேரெக்டாக அபெக்ஸ் போயிடுங்க. பட் என்னோட பர்சனல் சஜஷன் இப்போ நான் தான் சொல்லுவேன், 450X எடுங்க கைஸ், கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. ஸோ இந்த 3 பைக்கை பற்றி பார்த்துட்டோம். இது வந்து நல்லா ஏஸ்தட்டிக்காக நல்லா யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா அக்ரெசிவாக சூப்பராக இருக்கும். பட் என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வண்டி பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு போல்டாக அப்படி இருக்காது. பட் அக்ரெசிவாக கொஞ்சம் ஸ்லீக்காக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபேமிலி டைம் ஏத்தர் ரிஸ்டா யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக 450ன்னு சொல்லி அந்த மாடல் செக்மெண்ட்டை லான்ச் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலியும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி கம்ஃபர்ட்டை பேஸ் பண்ணி வந்த ஒரு வண்டி தான் ரிஸ்டா. இதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1,22,000 1,81,000 வரைக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் 20+ வேரியன்ட் இருக்குது. ஒரு வேரியன்ட் 2 வேரியன்ட் இருந்தாலே கன்ஃபியூஷனாக இருக்கும். இதில் 20 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அதில் வந்துட்டு மோனோ, சூப்பர் மேட்டு, டியோ அப்படின்னு அது கரெக்டாக பேர் தெரில, அந்த மாதிரி வருது. பட் நம்ம அவ்வளோலாம் போட்டு குழப்ப வேணாம். மோனோனா என்னங்க, இந்த ஒரே கலரில் வர அது ஒரு வேரியண்ட்டான். ஸோ இந்த டியோ அப்படின்னா 2 கலர் ஆப்ஷனில் வருது. அந்த சூப்பர் மேட் அப்படின்னா ப்ரீமியம் மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்களாம். ஸோ அந்த தான் கொஞ்சம் வேரியண்ட் வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி நம்ம சிம்பிளாக நமக்கு புரியிற மாதிரி எடுத்துக்கிட்டால் ரிஸ்டா 2.9 kW அண்ட் ரிஸ்டா 3.7 kWன்னு சொல்லி 2 வேரியண்ட்டாக மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளோ வேரியண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேமிலினா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். பட்ஜெட் பார்ப்போம், செட் ஆகுமா ஆகாதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக வந்துட்டு இவ்வளோ வேரியண்ட் இவ்வளோ கலரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரிஸ்டா 2.9 kWலேருந்து 123 km ரேஞ்சும் 80 km வந்துட்டு டாப் ஸ்பீடு கொடுக்குறாங்க. ரியல் டைமில் ஒரு 100லேருந்து 115 வரைக்கும் தரும். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சூப்பரான விஷயம் ஃபேமிலிக்கு. ஸோ ரிஸ்டா 3.7 kW வந்துட்டு 159 km ரேஞ்சு தருது அண்ட் 80 km வந்து டாப் ஸ்பீடு. ரியல் டைமில் ஒரு 140 இல்லை நீங்கள் ஈக்குவலாக தான் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 150 to 55 தரும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரிஸ்டா 2.9 வந்துட்டு 8.30 minutes வந்துட்டு ஃபுல் சார்ஜ் ஆகுதா 100% சொல்கிறேன். அதே வந்துட்டு ரிஸ்டா 3.7 kW 6 hours 10 minutes தான் ஆகுது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 125 kg இருக்குது. சீட் ஹைட் வந்து 780 mm. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துட்டாங்க, ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் பிரேக்கோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு தான் தெரில, ஏன்னா நான் ஓட்டி பார்த்ததில்ல. ஓட்டின வேறு இருந்தீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலர் பொறுத்த வரைக்கும் 9+ கலர் ஆப்ஷன் இருக்குது. அதான் அவன் ஆல்ரெடி மோனோ, டியோ, சூப்பர் மேட்டுன்னு சொல்லிட்டானே. ஸோ அதனால் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கும். ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 7-inch TFT டேஷ்போர்ட் இருக்குது. 34 லிட்டர் பூட் ஸ்பேஸு, ரொம்பவே சூப்பரான விஷயம். அண்ட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கு, ஆட்டோ ஹோல்டு, ஸ்கிட் கண்ட்ரோல், ஃபால் சேஃபி, ESS, ப்ளூடூத் கனெக்ஷன் சொல்லி ஒரு ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும்,
அண்ட் எந்தளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும் எல்லாமே அந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கை பற்றி பேசிட்டு அது எடுக்கலாமா வேணாமா அண்ட் அந்த கம்பெனி பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ இப்போ வாங்க உங்களோட க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக் செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரோ எனக்கு பைக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணால் போதும், நான் சிட்டி யூசேஜ் தான் அதிகமாக பண்ணுவேன், ரொம்ப ஈவியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அண்ட் எனக்கு ஒரு டீசெண்டான ரைடிங் ஒரு மினிமலான ஃபீச்சர்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு 450S எடுங்க. உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் ஃபீச்சர்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னா 450X போங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கொடுக்குற ப்ரைஸுக்கு கரெக்டான ஒரு ஃபீச்சர்ஸ் அண்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இதே வந்து ஆப்பெக்ஸ் போகலாம் அப்படின்னு இல்லை எனக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஹைக்காக வேணும், கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் எனக்கு ஹைக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்பெக்ஸ் போகலாம். பட் அப்பெக்ஸுங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தேட்டரில் போய்ட்டு மீடியம் பாப்கார்ன் லார்ஜ் பாப்கார்ன்னு சொல்லி 2 இருக்குங்களே அந்த கான்செப்ட் தான், புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேர்டாக வந்துட்டு ஃபேமிலி கம்ஃபர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஃபேமிலி யூசேஜ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ரிஸ்ட்டாக போகலாம். அண்ட் ஃபேமிலிக்காக 20+ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுனால நீங்கள் ரிஸ்ட்டாக எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வென் கம்மிங் டு ஏத்தர் அந்த கம்பெனியை பற்றி நம்ம பேச வந்தோம் அப்படின்னா சர்வீஸில் கொஞ்சம் டிலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா பாப்புலராக இருக்க கம்பெனி தான். அண்ட் நிறையா வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5000+ சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது இந்தியாவில். ஸோ லாங் டிரைவுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சூட்டபுளாக தான் இருக்குது. பட் அதில் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணுறது சர்வீஸில் டிலே இருக்குன்னு சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வந்துட்டு அதிகம். ஏன்னா பைக் வந்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கோட ஸ்பேர்ஸ் அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் ரிலேபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெல்ட்டோட நாய்ஸ் இருக்கான். பில்டு குவாலிட்டி அண்ட் சஸ்பென்ஷன் குவாலிட்டி கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது. அண்ட் பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகுறது, எஃபிஷியன்சி கம்மியாகுன்ற ப்ராப்ளம்லாம் இருக்கான். பட் இருந்தாலும் ஏத்தர் வந்து 8 இயர்ஸ் அண்ட் 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பேட்டரி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட் யூ திங்க் அபவுட் இட் அப்படிங்கிறத லீவ் இன் கமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஈவி கம்பெனியோட உங்களை பார்க்க வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.